Hi everyone, welcome to Singapore Kitchen. இன்றைக்கி நம்ம சைனீஸ் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துக்கிறோம். கேப்சிகம் என்னென்ன கலர் அவைலபிள் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 1/2 பூண்டு நல்லா ஃபைனி சாப்டு பூண்டு எடுத்து வச்சுக்கணும். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு பெரிய வெங்காயம். இப்போ சிக்கனில் ஒரு ஸ்பூன் லைட் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த பேஸ்ட் வந்து சிக்கனை நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அப்புறம் கேப்சிகம் இதை ஆட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கிறிஸ்பியாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 2 minutes குக் ஆனால் போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 5 slices ஆஃப் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். அதோடு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கணும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இதில் நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆயிரும். ஒரு 4-5 minutes குக் பண்ணால் போதும் மேக்ஸிமம். இதில் மறுபடியும் நம்ம தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் செஸ்மி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிடணும். அப்புறமா நம்ம நல்லா வதக்கி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் அதில் ஆட் பண்ணி 2 minutes எல்லாரையும் விட்டுறணும். இதில் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணலாம். இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.